என் கண்கள் காணும் ஒரு வண்ண உலகம், பிறர் கண்கள் மட்டும் அதை காணவில்லை. வெளி உலகம் சொல்வது வியாதி என, உள் உலகம் பேசுது அன்பு என. சாட்சி நான் தான், சாட்சி என் ஓவியம், வழிவிடாமல் என் கண்ணீர் சொல்கிறது. சாட்சி நான் தான், சாட்சி என் மனசு, நம்பாமல் போனது நியாயம் அல்ல, நான் சாட்சி. அர்ஜுன் இல்லை, மணி என்னாச்சு தெரியுமா? இப்போதான் வீட்டுக்கு வருவியா? வெளியே கொஞ்சம் வேலையாக இருந்தேன். ஓ, வெளியே வேலை. சரி, கால் பண்ண ஃபோன் ஆஃபில் இருந்துச்சியா? பேட்டரி இல்லை. பேட்டரி இல்லை? பேட்டரி முடிய போகுதுன்னு தெரியும்ல, அது முன்னுக்கு ஏன் கால் பண்ணி சொல்லலை? லேட் ஆகும்னு பயந்துட்டு தெரியுமா? ஓ, என்ன திடீர்னு பயப்படுறீங்க? இவ்வளோ நாள் நான் இருந்தேன்னா இல்லைன்னு கூட உங்களுக்கு தெரியாது. ஏன் அம்மா இருந்தப்ப நீங்கள் இப்படி கூட பயந்தது இல்லையா? ஓ, திருந்துட்டீங்களா? இல்லை குற்ற உணர்ச்சியா? அர்ஜுன் பாரு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. நான் எப்போதும் உனக்கு ஒரு நல்ல அப்பாவாக இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். நினைக்கிறீங்க? ஓ, நினைக்கிறீங்க. ஸோ அது நினைப்போட போச்சு. அம்மாவுக்கு தேவைப்படும் போது நீங்கள் இருந்தீங்களா, இல்லை இந்த குடும்பத்துக்கு நீங்கள் தேவைப்படும் போது தான் நீங்கள் இருந்தீங்க? அப்படி நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா அம்மா நேரம் இல்லாமல் போயிருக்க மாட்டாங்க. ஓகே ஓகே, என் வேலைனால நான் வெளியே பிஸியாக இருக்கேன், ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை, சரியா? ஆனால் அதே நேரத்தில் என் ஃபேமிலியை எப்போதும் நான் விட்டு கொடுத்ததில்ல. ஓ, இப்போ உங்களுக்கு ஃபேமிலி பெருசாக போச்சு. அம்மா இருக்கும்போது நீங்கள் ஃபேமிலி பற்றி யோசிக்கல. ஏன் உங்கள் ஒர்க் ஸ்ட்ரெஸ் எல்லாமே எடுத்து அவங்ககிட்ட கொட்டுவீங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? எனக்கு அப்பா இருந்தோம், எனக்கு இல்லாத மாதிரி தான் இருக்கு. நான் ஒரு அனாதையாக வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அர்ஜுன், கொஞ்சம் புரிஞ்சிக்க. சின்ன வயசுல நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? அந்த மாதிரி இப்ப நீ படக்கூடாதுன்னு தான் நான் இதெல்லாம் உனக்காக பண்ணிட்டு இருக்கேன்டா. அப்பா, ஒன்று மட்டும் புரிஞ்சுக்க. குடும்பம்னு ஒன்று இல்லைன்னா நீங்க எவ்வளோ சம்பாதிச்சாலும் அது பிரயோஜனமே இல்லை. இன்னொன்று, உங்க தப்ப நியாயம் படுத்துறதுக்காக நீங்க 1000 காரணம் சொன்னாலும் ஆனா தப்பு தப்பு தான். இல்லாட்டி அம்மா அடிக்க போயிருக்க மாட்டாங்க. இப்ப அம்மாக்கு என்ன சொல்றீங்க? ஹலோ, சொல்லுங்க மேடம். மேடம், சார் உள்ள மீட்டிங்கில் இருக்காரு. மீட்டிங் முடிய எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. ரொம்ப இம்பார்ட்டன்ட் மீட்டிங் மேடம். எனி எமர்ஜென்சி மேடம்? சாரி மேடம், நான் சாருக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே மேடம். மனோ, குட் நியூஸ். நம்மளுக்கு அப்ரூவல் கிடைச்சிருச்சு. இது கங்கட்டு ரத்னவேல் டீமுக்கு சாவு மணி அடிக்க போகிறோம். மனோ, ஒன் மோர் திங், இந்த தடவை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவனுங்க டீம் ரொம்ப மோசமானவனு. பிளான் படி பக்காவாக இறங்குறோம், வேரோட இருக்கிறோம், சரியா? 30 மினிட்ஸ் ப்ரீஃபிங் இருக்குது. ஸ்குவாட்டை ரெடி பண்ணுங்கள். ஓகே சார். அப்புறம் மேடம் கால் பண்ணியிருந்தாங்க. யார்? உங்கள் ஒய்ஃப் சார். என்னடா உங்களுக்கு? இல்லை, அர்ஜுனுக்கு ஃபீவராக கூட உடனே பேசணும்னு சொன்னாங்க சார். மனோ, நான் அப்புறம் அடிக்கிறேன்னு சொல்லுங்கள். சார், இது ரொம்ப அர்ஜென்ட் போலங்க. ஒரு கால் பண்ணி பாருங்களேன். என்னாச்சு மனோ?
ஏன் புரியாமல் பேசிகிட்டு இருக்கீங்க மனோ? நம்ம முக்கியமான ஒரு ஆப்ரேஷன் போயிட்டு இருக்கோம். அவனுக்கு எவ்வளோ மோசமானவனுக்கு தெரியுமா? அவங்களோட டார்கெட்டே நம்ம ஃபேமிலி மெம்பர் தான். இந்த டைமில் பேசிகிட்டு இருந்தால் அவனுக்கு ட்ராக் பண்ண மாட்டானுங்களா? சரி, மருந்து சாப்பிட்டாச்சு. நீ போய் படுத்துக்கோன்னு. அவசரம்னா எடுக்க மாட்டாரு. சார் மேடம் அதை பேசும்போது ரொம்ப நர்வஸ் இருந்தாங்க சார். இந்த கால் ஆன்சர் பண்ணுங்க சார் ப்ளீஸ். போனை எடுங்க. ஏய் அரு, என்ன நீ எத்தனை தடவை சொல்கிறது டியூட்டி டைமில் கால் பண்ணாதுன்னு? கத்தாதீங்க. அர்ஜுனுக்கு 103 டிகிரிஸ் ஃபீவரா இருக்கு. அவன் அப்பா அப்பான்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டான். இதுக்கெல்லாம் எனக்கு கால் பண்ணிட்டு இருப்பியா? 103 டிகிரி. அது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கிளினிக் கூட்டிட்டு போ. பண்ண வை. டெய்லி கிளினிக் கூட்டு போறேங்க. ஏன் சரியாகலன்னு இப்போ வரைக்கும் தெரியல. ப்ளீஸ், அர்ஜுன் உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்றான். ஏய் அனு, எத்தனை தடவை சொல்றது? முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்காத. பை போடு. லெட்ஸ் கோ. அப்பா வந்துடுவார். நீ தூங்க. அர்ஜுன், வா கொஞ்சம் சாப்பிடலாம். நோமா, எனக்கு வேணாம். அர்ஜுன், நீ ரொம்ப வீக்காக இருக்க. யூ ஹேவ் டு ஈட் சம்திங். கொஞ்சோண்டு சாப்பிடு. நான் மறுபடியும் சொல்கிறேம்மா, எனக்கு வேணாம். அப்பா எங்கம்மா? அர்ஜுன், அப்பா தான் வேலையில் இருக்காருல்ல. ஏம்மா எனக்கு மட்டும் எந்த மாதிரி ஒரு அப்பா காட் கொடுத்துருக்காரு? அர்ஜுன், அப்படியெல்லாம் பேசக்கூடாது. அப்பா ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அவர் வேலையே இப்படி தான் இருக்கும். ஸ்கூலுக்கு வரமாட்டாரு, வெளியே போனாலும் வரமாட்டாரு, எங்கே போனாலும் வரமாட்டாருன்னா? அர்ஜுன், கவலைப்படாதடா. அப்பா வேலை முடிஞ்சோன்னு வந்துடுவார். இப்போ நீ கொஞ்சம் சாப்பிடு, ஓகே? யார் இந்த நேரத்தில்? ஒருவேளை அப்பாவா இருக்குமோ? மேபி. சரி, நான் போய் திறக்கிறேன். நீ சாப்பிடு என்ன? அர்ஜுன், வா 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 வா. ஹலோ அனு, அர்ஜுன் எப்படி இருக்கா? என்னங்க, வீட்டுக்கு 2 பேர் கத்தியோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப பயமா இருக்கு. சீக்கிரம் வாங்க. பயப்படாத, நான் சொல்றது கேளு. அர்ஜுன் கூட்டிட்டு ரூம் போ. லாக் பண்ணிடு. நான் வந்துட்டு இருக்கேன். சீக்கிரம் சீக்கிரம் வாங்க. வீட்டு முன்னுக்கு தான் நிக்கிறாங்க 2 பேரும். மனோ, சீக்கிரம் வீட்டுக்கு சீக்கிரம் போங்க. வாய் சார், வர சார். இந்த ரத்னவேல் கேங் வீட்டை சுற்றி வளைச்சிடானுங்களா? அப்படி சார். தெரியல மனோ, சீக்கிரம் போங்க மனோ ப்ளீஸ். ஓகே சார், இப்போ போயிடலாம் சார், போயிடலாம். ஹலோ. ஹலோ சார். யாரு? என்ன சார், குரலை கேட்டோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைச்சேன். ரத்னவேல். இது நல்லா இருக்கு. ரத்னவேல், சண்டை எனக்கும் உனக்கும் மட்டும்தான். என் ஃபேமிலி விட்டுரு. அது எப்படி சார் விட முடியும்? பகையிலங்க எல்லாம் பூந்துட்டானுங்க சார். என் ஃபேமிலி ஒன்றும் பண்ணிடாத சார்.
இனிமே நானே நினைச்சாலும் உங்க ஃபேமிலியை காப்பாற்ற முடியாது. முடிஞ்சா நீங்க காப்பாத்திக்கீங்க. ரத்னவேல், உன்னை சும்மா விட மாட்டேன்டா. சீக்கிரம் போங்க மனு, சீக்கிரம் போங்க. எண்ணி போனாய் என்னை விட்டாய் என் உயிரை படிக்கிழித்தாய் அனு 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 நான் இன்னும் சும்மா நிற்கிறேன் நீ இருந்த இடத்திலே உன்னை கூப்பிடுற ஆனா சத்தமே இல்லை எண்ணி போனாய் எதை சொல்லாம போனாய் நீ சொன்னவாக சொல்லி மூச்ச விடாம போனதே அனு என் உயிரே நீ இல்லாம நான் இல்லையே நான் சாட்சி நான் கேட்டதெல்லாம் கொண்டு வந்தியா? இதில் எல்லாம் இருக்கு. கொஞ்சம் காசு, கொஞ்சம் சாப்பாடு, உனக்கு தேவையான பொருள் எல்லாமே இருக்கு. பயப்படாத, நான் வந்தது யாருக்கும் தெரியாது. என்ன இவ்வளவுதானா? இது எத்தனை நாளைக்கு போதும்? என்னால் இப்படி அகதியாய் மறைந்து மறைந்து வாழ முடியாது. நிலம புரியாம பேசாத. போலீஸ் விசாரணை ரொம்ப ஹாட்டாக ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லா இடத்துல செக் பண்ணி போட்டாங்க. இந்த நிலைமை நீ எஸ்கேப் ஆனா நம்ம தான் மாட்டிப்போம். எவ்வளவு நாளைக்கு? எவ்வளவு நாளைக்கு? நீ என்ன கதைச்ச? என்ன கதைச்ச? இங்க பாரு, நான் ஒரு மிடில் மேன் தான். உன் காசு எல்லாமே பாஸ் கிட்ட இருக்கு. இப்போ உன்னை ஸ்ரீலங்கா அனுப்புறதோ காசு கொடுக்கறதோ சரியான டைம் இல்லை. புரிஞ்சுக்கோ. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அங்க என் நாட்டுல என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை. அதனாலதான் நீ சொன்னதெல்லாம் நான் செய்தேன். இப்போ எல்லாம் செய்து முடித்தேன். நீ சொன்ன மாதிரி என் நாட்டுக்கு, இலங்கைக்கு என்னை அனுப்பி வைத்திரு. என் நாட்டுக்கு நான் போகணும். எனக்கு இப்படி இருந்தால் எனக்கு விசா கொடுத்துரும். நான் செத்து போவேன். என் பிள்ளை நான் பார்த்தாக வேண்டும். நீ என்ன சொன்ன? என்னால் இப்படி இருக்க முடியாது. என்னால் பயந்து பயந்து இப்படி வாழ முடியாது. இவ்வளவு நாள் நான் ஒளிந்து வாழ வேண்டும். உனக்கு ஒன்றும் ஆகாது. பாஸ் உன்னை அப்படி சும்மா விட மாட்டாரு. நீ இந்த விஷயத்துல எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டோ அவருக்கு தெரியும். ஸோ பல்லு கடிச்சுக்கிட்டு பேசாம இரு. உனக்கு தேவைப்பட்டதெல்லாம் நான் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். என்னால் ரொம்ப நாள் காத்திருக்க முடியாது. ஒரு நாள் எனக்கு இல்லை என் பிள்ளைக்கு ஏதாவது ஆச்சுனா அப்புறம் நரகம் நான் என்னன்னு உனக்கு முன் பாஸுக்கு தெரியும். தெரியும். சொல்லுங்க பிரியா. ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. சார், ஹீஸ் கார்த்திக், என்னோட லாயர். இந்த கேஸில் எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காரு இப்போ. மிஸ்டர் குமரன், இந்த கேஸில் என்னால் முடிஞ்ச உதவியை கண்டிப்பாக உங்களுக்கு செய்கிறேன். பிரியா, நான் எதிர்பார்க்கல இந்த கேஸில் நீங்கள் பர்சனல் லாயர் எடுப்பீங்கன்னு. ஏன்னா பொதுவாக தப்பு செஞ்சவங்க தான் லாயர் எடுப்பாங்க. எதுக்கு இதெல்லாம்? மன்னிக்கணும் மிஸ்டர் குமரன், அது எங்களுக்கும் தெரியும். ஆக்சுவலி நான் ஒரு லாயராக இல்லை, அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டாக கூட மோரல் சப்போர்ட்டுக்கு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் காவியாவுக்கு ஆட்டிசம் இருக்குது. நாளைக்கு அவள் சாட்சி சொல்லும் போது அது எடுப்படாமல் போகக்கூடாதுல்ல. உண்மை என்றைக்குமே ஜெயிக்கணும். அதான். சார், இந்த ட்ராயிங் பாருங்கள். இந்த காரில் இருக்கிற நம்பர் பிளேட் கூட டீட்டெயிலாக காவியா வரைஞ்சிருக்கேன். ஓ, வெரி குட். எக்ஸாக்டாக வரைஞ்சிருக்காங்க காவியா. ஆமாம் சார்.
காவ்யா இந்த கார்லேருந்து வந்தவனை பார்த்துருக்கா. இவன் ஒரு கருப்பு சட்டை போட்டுட்டு வந்தான். கருப்பு சட்டை? பிரியா, இந்த எவிடன்ஸ் மட்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த கேஸில் பல கேள்விகள் இருக்குது. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பதில் கிடச்சிடும். ஆமாம் சார், நான் பார்த்த வரைக்கும் காவியா பார்த்த விஷயங்களை தான் வரைகிறா. அதுவும் ரொம்ப தத்ரூபமாக வரைகிறா. இந்த காடி நம்பர் பிளேட் டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இந்த கேஸில் ஒரு புது திருப்பம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஷூர் கத்தி, என்னோட அனுபவத்தில் இந்த மாதிரி சின்ன சின்ன எவிடன்ஸ்லாம் கிடச்சில ஒரு பெரிய இம்பேக்டாக கிடைக்கும். சார், இப்போதைக்கு காவ்யா லேட்டஸ்ட்டாக இதுதான் ட்ரா பண்ணியிருக்காங்க. ஐ ஹோப் திஸ் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ சார். சரி பிரியா, இந்த கேஸில் என்னால் என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ ஐ வில் ட்ரை மை பெஸ்ட் லெவல். ஓகே ஓகே கத்தி, பிரியா, மேக் அ மூவ். நிச்சயம் நான் கால் பண்ணுங்கள். ஓகே ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே பாய். காவ்யா, இன்னொரு புது டிராவிங்கா? இருக்கிற பிரச்சனை பார்த்ததுக்கு நீ எதுக்கு காவ்யா இன்னும் ஆட் ஆன் பண்ற? லோலி, இன்னும் கொஞ்சம் தூரம் தான். என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? தெரியல. சரி, இப்போ உட்காரணுமே. சொல்லு. 1 2 3. காவ்யா, இனிமேல் இதுதான் உன்னோட ஸ்டடி ரூம். இது எல்லாமே உனக்காக செட்டப் பண்ணுது. பிடிச்சிருக்கா? நிறைய கலர்ஸ், நல்லா இருக்கு. இது எல்லாமே உனக்கு பிடிச்ச மாதிரி மாற்றி வச்சுருக்கோம். அண்ட் இந்த கம்ப்யூட்டர் நீ ஆன்லைனில் படிக்கிறதுக்கு. இனிமேல் நீ டியூட்டர் கூட படிக்கலாம். டியூட்டரா? அப்படின்னா? டியூட்டர்னா ஆன்லைனில் டீச்சர் இருப்பாங்க. நீ அவங்கக்கிட்ட பேசலாம். அவங்க உனக்கு நிறைய விஷயம் சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ இப்படி. ஹாய் காவ்யா, நான் தான் டாக்டர் சாந்தி, உங்களோட டியூட்டர். இனிமேல் நிறையா படிக்கலாம், நிறைய விளையாடலாம். ஓகேவா? டாக்டர் எப்படி பாடம் எடுப்பாங்க? காவ்யா, நீ எது பற்றியும் பயப்பட வேண்டாம். டியூட்டர் ரொம்ப நல்லவங்க. உனக்கு ஏதாவது கேள்வி கேட்கணும்னு தோணுச்சுன்னா நீ அவங்கக்கிட்ட பயப்படாமல் கேள்வி கேட்கலாம். ஓகே? நீ பண்ண வேண்டியதெல்லாம் இதை தட்டணும். குட் காவ்யா, பண்ண டக்குன்னு கற்றுக்கிட்ட. சரி, நீ பேசிட்டு. தேங்க்ஸ் கார்த்திக். எதுக்கு? நான் காவ்யாவை இவ்வளோ சந்தோஷமாக பார்த்ததே இல்லை. இதுக்கு தான் நீ இவ்வளோ ஆசைப்பட்ட? ஆமாம், ஆனால் நீ இவ்வளோ செய்வேன் எனக்கு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எதிர்பார்க்காம தான் நான் விட்டுட்டு போனேன். கார்த்திக் ப்ளீஸ், அன்றைக்கி என் சூழ்நிலை வேறு. என்ன சூழ்நிலையும் அன்றைக்கி உட்காந்து பேசியிருந்தா இவ்வளோ பிரச்சனையே வந்திருக்குது. நீ சொல்கிறதும் சரிதான், ஆனால் அப்படி நடந்ததுனால தான் நீ தப்பிச்ச. இல்லைன்னா உன் நிலைமையை பாரு, என் கூட சேர்ந்து நீயும் கஷ்டப்பட்டிருப்ப.
ஐயோ என்ன மனசு. சரி சரி நம்ம கிளம்புறேன். ஏதாவது நான் எனக்கு கால் பண்ணு. கால் பண்ணு. அப்புறம் கதை எப்படி போகுது? என்ன கதை? உனக்கும் பிரியாகும் தான். எனக்கும் பிரியாகும்ண்ணா. சும்மா நடிக்காதடா, எல்லாம் எனக்கு தெரியும். சரி, பிரியா எப்படி பழகுறா? எப்படி பழகுறாண்ணா? உனக்கு ஒன்றும் தெரியாது பாரு. எனக்கு என்னமோ அவளுக்கு உன் மேலே ஒரு இது இருக்குன்னு தோணுது. டேய் அப்பெல்லாம் ஒன்றும் இல்லைடா. எனக்கு என்னமோ அவளுக்கு ஏதோ தோணுதுன்னு தோணல. இல்லை, விஷயம் இருக்கு. சரி, நீ என்ன பண்ணு, அவள் ஃபோனில் உன் பேர் எப்படி சேவ் பண்ணியிருக்கான்னு போய் செக் பண்ணு. எப்படி சேவ் பண்ணியிருக்கா? அதான் போய் செக் பண்ணி சொல்கிறான்ல. டேய் மண்ட்டை கேட்டாத, சொல்லி தொலை. அன்பே அன்பே அன்பே. சத்தியமாவா? சத்தியமா நான் சொல்கிறேன். சத்தியமாடா. இது எப்படியா? பார்த்து போடா. பார்வை தானே காலை வெயில் கூட சுட மாதிரி இல்லை. உன் தொடுதலுக்கு அது சமமில்லை. என் பேரை நீ நான் சாட்சி. ஹலோ, உன் பேர் நாய்க்குட்டி. டா என்னது? பிரிச்சு பாரு. எனக்கா? என்ன திடீர்னு? ரொம்ப பறக்காத. வர வழியில் விற்றுக்கிட்டு இருந்தாங்க, அதான் வாங்கிட்டு வந்தேன். ஓகே ஓகே, இருந்தாலும் எனக்கு தானே வாங்கிட்டு வந்த. பொண்ணுக்கு வாங்கிட்டு வந்த பாரு. என்ன சொல்லு? சரி அதை விடு. நீ என்ன ஃபோன் பைக்கிற? ஏன் திடீர்னு கேட்குற? இல்லை பிரியா, நான் புதுசாக ஒரு ஃபோன் வாங்கலான் இருக்கேன், அதான். ஏன் இப்போ இருக்கிற ஃபோனுக்கு என்ன? நல்லா தான் இருக்கு, ஆனால் ஃபங்க்ஷன்ஸ் கொஞ்சம் குறவாக இருக்கு பிரியா, அதான். கார்த்திக், நம்ம ஃபோன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? கால் ரிசீவ் பண்ணுறதுக்கும் கால் பண்ணுறதுக்கும் தான். இப்போ படிக்கிறதுக்கு அது மட்டும் போதும். படித்து முடித்த கையோட நீயே சொந்தமாக வேலை செஞ்சு சொந்தமாக ஒரு ஃபோனை வாங்கிப்போ. சரியா? சரி, நீ சொல்கிற மாதிரியே செய்கிறேன். ஆனால் இப்போ ஃபோனை தரியா? பார்த்துட்டு கொடுத்துட்றேன். நைஸ். ஏய், இப்போ எதுக்கு உன் ஃபோனுக்கு மிஸ் கால் பண்ண? ஏய் சாரி, சீலாவா பண்ணிட்டேன் பிரியா. போய் சொல்லாத. ஏய் உண்மையிலே சீலாவா பண்ணிட்டேன். கார்த்திக், போய் சொன்னா எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும். போய் சொல்லாத, உண்மையை சொல்லு. போய் சொன்ன பிடிக்காதுல்ல, அப்போ உண்மையை சொல்லு. ஏன் என் பேரை வேற மாதிரி சேவ் பண்ணி வச்சிருக்க? இது அதுவா, உனக்கு டெய்லி கால் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ல, அதான் ஏழு சேவ் பண்ணி வச்சா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு சேவ் பண்ணி வச்சேன். மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை. உண்மையாவா? ஆமாம். ஏன் நீ என்ன நினச்ச? நான் என்ன நினைக்க போகிறேன்? ஒன்றும் இல்லையா. பாட்டு கேவலமாக இருக்கு. வாசல் திறந்ததே, நீயும் நானும் காதலாகினோம்.
வள்ளி உங்களை நாங்கள் விசாரிக்க தான் கூட்டிகிட்டு போகிறோம். எதுவும் பயப்படாதீங்க, சரியா? வாங்க. இல்லை இல்லை, நான் எதுவும் செய்யவில்லை. எனக்கு பயமாக இருக்கு. சரி 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 வலி 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 ரிலாக்ஸ் பண்ணுங்க. நீங்க ஒன்றும் பண்ணலன்னு எனக்கு தெரியும். ஜஸ்ட் எங்க கூட அவங்க இது ஒரு ப்ரோட்டோகால் தான் எங்க வேலை. கேட்குற கேள்விக்கு பதில் கொடுங்க, அதை நாங்கள் நோட் பண்ணிக்கிறோம். வலிங்க பாருங்க, நீங்க சும்மா சும்மா ஓடி ஒழிஞ்சிட்டு இருந்தா உங்களால கடைசி வரைக்கும் இந்த பிரச்சனை இந்த விளையாட முடியாது. ஓகே வலி, ஆரம்பிக்கலாம். ரத்தின் ராதாவை கொலை பண்ண அன்னைக்கு நீங்க எங்க இருந்தீங்க? நான் அங்க இல்ல சார், நான் அங்க இல்ல. கொலை நடக்கிறதுக்கு முன் நான் அங்கிருந்து போயிட்டேன். கொலை நடக்கிறதுக்கு முன் நீங்க சொன்னீங்கப்ப இது வச்சு பார்த்தோமா வள்ளி, அங்க கொலை நடக்க போகுதுன்னு முன்கூட்டியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா? இல்ல சார், எனக்கு தெரியாது. இல்லை இல்லை, எனக்கு தெரியாது சார், எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது சார். சரி, ஓகே ஓகே ஓகே, உங்களுக்கு தெரியாது. அப்புறம் எப்படி வள்ளி கரெக்டா அந்த இடத்துக்கு போயிருக்கீங்க? இல்ல சார், எந்த பிரச்சனையிலும் மாட்டிக்கொள்ள கூடாது என்ற பயத்தில்தான் நான் அங்கிருந்து போயிட்டேன் சார், போயிட்டேன் அங்கிருந்து. எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது சார், எனக்கு தெரியாது. பேர் என்ன சொன்ன? வள்ளியா? ஓ மேடம். வெல்கம் டு மலேசியா. உனக்கு தேவையான எல்லா வசதியும் இந்த வீட்டில் இருக்கு. ஸோ யூ டோன்ட் நீட் டு வரி. ரொம்ப நன்றி மேடம், எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. இந்த வீட்டில் நீ வேலை செய்யணும்னா உண்மையா நியாயமா இருக்கணும். அதை நீ பண்ணுவேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா மேடம், உங்கள் நம்பிக்கையை நான் காப்பாத்துவேன். எனக்கு என்னோட பர்சனல் விஷயத்துல தலையிட்ட பிடிக்காது. ஸோ நீ இங்க உன் வேலையை மட்டும் பார்த்தா போதும். தேவையில்லாத விஷயத்துலலாம் மூக்கு நுழைக்க கூடாது. புரியுதா? ஓ மேடம். ஆமா, உனக்கு வீட்டு வேலைலாம் செஞ்சு பழக்கம் இருக்கா? இருக்குதுங்க மேடம், எங்கட ஊர்ல நான் நிறைய வேலை செய்திருக்கேன். ஆனா இங்க கொஞ்சம் வேற மாதிரி. இங்க நிறைய கெஸ்ட் வருவாங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க வருவாங்க, சிலர் இங்கே தங்கிட்டு போவாங்க. நீ இதுக்கெல்லாம் பழகிக்கணும். ஓ மேடம். ஒன் மோர் திங், என் ஹஸ்பண்ட் இங்கே இல்லை, வெளியூரில் இருக்கார். ஸோ இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் நான் தான் பொறுப்பு. ஓ மேடம், அப்படி என்றால் ஐயா இங்கே வரமாட்டார்களா? அப்படி இல்லை, அவரு அங்கே அவர் வேலையில் பிஸியாக இருக்காரு, நான் இங்கே என் வேலையில் பிஸியாக இருக்கேன். அது மட்டும் இல்லை, என் ஃப்ரீடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, நீ வீடை சுத்தம் பண்ணி வை, இன்னைக்கு என் கெஸ்ட் வராங்க. ஓ மேடம். Hey baby. யா இன்னைக்கு நைட் கன்ஃபார்ம். மறக்காம வீட்டுக்கு வந்துருங்க. ஓகே? அண்ட் வரும்போது எனக்கு பிடிச்ச வைன் பாட்டில் வாங்கிட்டு வாங்க. ஓகே? நோ 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 நோ. யா I miss you too. Okay. Okay. Hey, naughty. நைட் பார்க்கலாம்.
பேபி ம். இன்னைக்கு நைட்டு பார்ட்டி இருக்கு, மறந்துடாத. அது இப்பெல்லாம் மறப்பேன். ஐ மீன் எனிதிங் ஃபார் யூ. Hey, you look kind of spicy today. என்ன occasion? Oh, really? That's because you're beside me. Or is it because your husband's not here? ஐயோ, இந்த நேரத்துல ஏன் அந்த ஆளு ஞாபகப்படுத்துற பேபி? சும்மா just want to see. Also இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் occasion? நானே உனக்கு ஸ்பெஷல் தானே இல்லையா? You are. Oh. Okay, what are we doing later at night? Later at night after party, நீ என் கூட வீட்டுக்கு வர. Okay. வந்துட்டு எங்க தான் இருக்க போற? எனக்கு பல வேலை இருக்கு. உன் பிசினஸ் இன்னைக்கு என் கூட மட்டும்தான். Okay. என்னடா தேன் பேமெண்ட் முன்ன மாதிரி இல்லை, ரொம்ப லேட் ஆகுது. ஏதாவது பிரச்சனைனா அப்புறம் நீங்களே பார்த்துக்கோங்களேன். இப்போ கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கு, பட் நான் அதை சரிப்படுத்திடுவேன். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன். ஏதோ நீங்கள் சொல்கிறீங்க, சொன்ன மாதிரி நடந்துக்கிட்டா சரி, இல்லைன்னா நீங்களே பார்த்துக்கோங்களேன். பணம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காது. டீல் இஸ் எ டீல். மீண்டும் சந்திப்பு. நான் சாட்சி. இஞ்சிருங்கோ. ஐயோ கடவுளே, இஞ்சிருங்கோ, என்ன கதைக்கிறீர்கள்? வலி, நம்ம மகன் புலிவேந்தனுக்கு உடம்பு சுகமில்லை. ஆஸ்பத்திரி கூட்டு போனீங்களா? டாக்டர் என்ன சொன்னாங்க? ஆஸ்பத்திரி கூட்டு கொண்டு போனேன். டாக்டர் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டாங்க. நீ தான் ஏதாவது பணம் அனுப்பணும் வள்ளி. நானா? நான் எப்படி? நான் இங்க வந்து இன்னும் 1 மாதம் கூட ஆகலையே இஞ்சிருங்கோ. அவ்வளோ பெரிய பணத்துக்கு நான் எங்க போக? ஏதாவது அனுப்பு. எனக்கு இங்க கடன் உண்டு. இன்னும் ஒரு கிழமைக்குள்ள ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலன்னு சொன்னா உயிருக்கே ஆபத்தாயிரும்னு சொல்லிட்டாங்க. ஐயோ, அப்படி சொல்லாதீங்க. நம்ம பையனை மட்டும் கை விட்டுறாதீங்க. எனக்கு தெரியும்ல, நம்ம நாட்டில் புலப்பே இல்லைண்டு. ஏதாவது பண்ணு வள்ளி, ஏதாவது பண்ணு. நான் எப்படியாவது இங்க என் முதலாளி கிட்ட கதைச்சி பணம் ஏற்பாடு பண்றேன். ஏதாவது பண்ணு வள்ளி. சரி இஞ்சிருங்கோ, ஜாக்கிரதை. வள்ளி, வள்ளி. அந்த வர மேடம். வள்ளி, நான் பார்ட்டிக்கு போகிறேன். நைட்டு வரதுக்கு லேட் ஆகும். மேபி நாளைக்கு விடிஞ்சு தான் வருவேன். நீ வீடு ஃபுல்லாக லாக் பண்ணிவிட்டு அப்புறம் போய் படு, ஓகேவா?
ஓ மேடம். அப்புறம் நைட் நீ எதுவும் சமைக்க வேணாம். ஒருவேளை பாஸ் கால் பண்ணார்னா நான் மெடிடேஷன் கிளாஸ்க்கு போயிருக்கேன்னு சொல்லு. தேவையில்லாமல் கண்டதெல்லாம் உளறி வைக்காது, புரியுதா? ஓ மேடம். ஒன் மோர் திங், என்னோட ஃப்ரெண்டு வருவாங்க. அவங்க உன் கையில் ஒரு பேக்கை கொடுப்பாங்க. அந்த பேக்கை எடுத்துகிட்டு போய் பத்திரமா என் ரூமில் வை. பார்த்து, பத்திரம் ரொம்ப முக்கியமான பொருள், புரியுதா? ஏய் நில்லு, வாங்க. நானும் பார்க்குறேன். முதல்லேருந்து உன் முகமே சரியில்லையே. என்ன ஏதாவது தப்பு பண்ணி தொலைச்சிட்டியா? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை மேடம். உங்ககிட்ட ஒரு விஷயம் கதைக்கணும். என்ன மேடம், எங்கட ஊர்ல என் பிள்ளை உடம்பு சரியில்லை. அதுக்கு நான் என்ன பண்றது? மேடம், ஆஸ்பத்திரி செலவு, மருந்து செலவு, அதுக்கு பணம் தேவை. மேடம் மேடம், நீங்க மலேசியா காசு 3000 எனக்கு கொடுங்க. அப்புறம் மாதம் மாதம் என் சம்பளத்துல இருந்து வெட்டிக்கிங்க. என்னது 3000? நீ இங்க வேலைக்கு சேர்ந்து முழுசா 1 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள 3000 வழி பிஞ்சாம் கேக்குது. என்ன தைரியம் உனக்கு? ஐயோ மேடம், என்ன தப்பா நினைக்காதீங்க மேடம். எனக்கு வேற வழி தெரியல. எனக்கு இந்த ஊர்ல யாரையும் தெரியாது மேடம். இங்க பாரு வள்ளி, இந்த காசை வாங்கிட்டு ஊரை விட்டு ஓடுறவங்கள நான் நிறைய பேரை பார்த்துட்டேன். நீங்க என்ன வேலை செய்யறியோ அதுக்கேற்ற சம்பளம் தான் உனக்கு. அதை தாண்டி எதுவும் கிடையாது. அண்டர்ஸ்டாண்ட்? மேடம். வள்ளி, எதுக்கு அவசரமா கூப்பிட்ட? எனக்கு 3000 வழி பணம் தேவை. 3000 வள்ளியா? எதுக்கு உனக்கு இவ்வளவு பணம்? எங்க ஊர்ல என் பிள்ளைக்கு உடம்பு சுகமில்ல, ஆஸ்பத்திரி செலவுக்கு பணம் தேவை. அதான். உனக்கு ஹெல்ப் பண்றதுல எனக்கு பிரச்சனை இல்லை வள்ளி. உன் பாஸ் டத்தியம் தானே, அவங்க கிட்ட காசு வாங்காம என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்க. மேடம் கிட்ட கேட்டேன், மேடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இந்த ஊர்ல வேற யாரையும் எனக்கு தெரியாது. வள்ளி பாரு, உன் பாஸே உன்னை நம்பல, நான் எப்படி நம்பி உனக்கு கொடுக்க முடியும்? சத்தியமா நான் உங்களை ஏமாத்த மாட்டேன். சத்தியம், என்னை நம்புங்கள். பார்த்தா பாவமா தான் இருக்கு. சரி தரேன், ஆனா டைமோட என் காசு நீ கட்டல, வேற மாதிரி பிரச்சனை சந்திப்ப, புரியுதா? கொடுத்துருவேன். வச்சுக்கோ. ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே, நன்றி. ஐயோ, ஐயோ, நீங்க வந்தீங்க. நான் தானே அடுத்த மாதம் கடனை கொடுத்துருவேன் என்ன சொன்னேனே. இது எத்தனை நாளைக்கு சொல்லிக்கிட்டு இருக்க பாரு வள்ளி. கண்டிப்பா கொடுத்துருவேன். உங்கள் கடனை கண்டிப்பா நான் கொடுத்துருவேன். அது எப்படி கொடுப்ப? உன் சம்பளத்தை கூட எங்க இருக்கு எக்ஸ்ட்ரா காசு உனக்கு? நான் ராத்திரி மசாஜ் சென்டர்ல வேலை கேட்டிருக்கேன். அங்க சம்பளம் கொடுத்தவுடன் உன் கடனை கண்டிப்பாக நான் கொடுத்துருவேன். பாரு வள்ளி, 1 வாரம் தான் டைம், அதுக்குள்ள என் கடன் செட்டில் பண்ணல அப்புறம் இருக்கு உனக்கு. கண்டிப்பாக நான் கொடுத்துருவேன். பொங்கல் கண்டிப்பாக நான் கொடுத்துருவேன். ப்ளீஸ் பொங்கல். ஐயோ, பொங்கல். போன மாசம் ஒரு கதை சொன்னேன், இந்த மாசம் அதே கதையை சொல்ற. உன்னை என்ன பண்ணலாம் வள்ளி? இல்ல மாறன், இந்த மாதம் என் பிள்ளை ஹாஸ்பிட்டல் செலவு அதிகமாயிடுச்சு.
அதனாலதான் அடுத்த மாதம் நிச்சயமா உன் பணத்தை சேர்த்து கொடுத்துருவேன். பாரு வள்ளி, இப்படியே நம்ம பேசிக்கிட்டு இருந்தா ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஸோ நான் சொல்றது நீ கேளு. என் கடனையும் அடிச்ச மாதிரி இருக்கும், உன் கை செலவுக்கும் எக்ஸ்ட்ரா காசு இருக்கும். என்ன சொல்றேன்? அப்படியா? என்ன எனக்கு இந்த ஆர்கன் விற்கிற குரூப்போட கான்டாக்ட்லாம் நிறையாவே இருக்கு. ஸோ பேசாமல் ஒரு கிட்னியை வித்துரு. அதில் வர காசு என் கடனையும் அடிச்சுக்கோ, உன் கை செலவுக்கோ பார்த்துக்கோ. என்ன சொல்கிறேன்? ஐயோ, என்ன கதைக்கிறீர்கள்? என் கிட்னியா? ஆமாம், கிட்னி தான். இந்த மாதத்துக்கு இந்த செயின் ஓகே, அடுத்த மாதம் கொஞ்சம் பெரிய நகையை தூக்கி, அப்போ தான் உனக்கு வசதியாக இருக்கும். கடத்தல வேணால. இன்னும் பெரிய நகையா? நான் இதை எடுத்து வரவே செத்து பொழைத்து வந்தேன். சாருக்கு மட்டும் தெரிந்தால் என்னை கொண்டு போட்டுருவார். நான் தான் அப்பவே சொன்னேன்ல, பேசாம கிட்னி வித்துருன்னு. நீ தான் கேட்கல. பாரு, கஷ்டப்பட்டு தானே. மாறன், நான் உனக்கு என்ன கொடுமை செய்தேன்? ஏன் நீ இப்படி சித்திரவதை செய்கிறாய்? கை நீட்டி கடன் வாங்கும் போது இனிச்சிச்சா, அதே காசு திரும்பி வாங்கும்போது கசக்குதோ? அனுபவம் சத்தம் கேள், இருட்டில் யாரோ நடக்கின்றார். நிழலில் கூடி சுவாசம், உண்மையை யார் மறைக்கின்றார்? நேரம் இல்லை, கையில் சாட்சி விழு.